அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சாக கிடந்த ஒரு குழந்தைய ஒரு ஃபாதர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அந்த ஃபாதர் ஜெபம் பண்ணதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு நல்ல சுகம் கிடைச்சது. இப்ப அந்த குழந்தையும் புனிதராக இருக்குது, ஜெபம் பண்ண ஃபாதரும் புனிதராக இருக்கிறார். யார் அவர்கள்? அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை சொல்லுது, ஒருத்தர் நமக்காக மானாங்கண்ணியே அடிபட்டு இருக்கிறாரு, அப்படி அடிபட்ட அந்த இதயத்தை நம்மால நேசிக்காம இருக்க முடியுமான்னு கேட்கிறார். நம்மளை அவ்வளவு தூரம் அன்பு செய்கிற அந்த இதயத்தை பதிலுக்கு அன்பு செய்யாம இருக்க முடியுமா? அன்பு செய்யத்தானே வேணும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் திரு இருதய பக்தியை மேலுமாய் வளர்க்க அதற்கான இறையியல் அடித்தளத்தையும் ஆன்மீக அடித்தளத்தையும் அமைத்து கொடுத்திருக்கிறார். யார் அந்த குழந்தை? பின்னால் புனிதரான குழந்தை. திரு இருதய பக்திக்காக அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார் என்பதைத்தான் இந்த காணொளியில உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். திரு இருதய பக்தியை பரப்புகிறவருடைய பெயர்களை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன், அது ஒருபோதும் அழியாது என்கிறார் திரு இருதய ஆண்டவர். இந்த காணொளியை காண்கிற நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்கிறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் திரு இருதய ஆண்டவருடைய அன்பை அறியவும் ஆசீர் பெறவும் உதவி செய்ய உங்களுடைய அன்போட கேட்டுக்கிறேன். திரு இருதய ஆண்டவருடைய அன்பு திருச்சபையிலையும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு தூரம் பின்னி பிணைந்து இருக்கு அப்படிங்கிறதான் இந்த காணொளி தொடரில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 27வது வாரம் உங்களை அன்போட வரவேற்கிறேன். இத்தாலி நாட்டில் 1217 1221 அந்த காலகட்டத்தில் பிறந்தது இந்த குழந்தை. பெற்றோர் ஜியோவானி அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தை அப்படி வளர தொடங்கும் பொழுது ரொம்ப மோசமா உடல்நிலை சரியில்லாம போயிருது. அப்ப பெற்றோர் அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு ஒரு அருள் தந்தையிட்ட போறாங்க. அந்த அருள் தந்தை பெயர் பிரான்சிஸ். அவர்தான் இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிற புனித பிரான்சிஸ் அசிசியா. இப்ப அந்த அருள் தந்தை பிரான்சிஸ் அந்த ஜியோவானி அப்படிங்கிற குழந்தை மீது கை வைத்து ஜெபிக்கிறார். அந்த குழந்தை அதிசயமாய் ஆண்டவரின் அருளால் முழுமையான சுகம் பெறுகிறது. அந்த சுகத்தை பார்த்த உடனே பிரான்சிஸ் அசிசியாருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். வாவ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் அந்த சந்தோஷத்தை, அந்த சுகம் பெற்றதை பார்த்த உடனே சந்தோஷத்துல கடவுளே என்னே உன் பாக்கியம் அப்படின்னு சொல்றார். அதற்கு அவர் பயன்படுத்திய வார்த்தை தான் ஓ பொனவெந்தூரா. அதிலிருந்து தான் பொனவெந்தூர் அப்படிங்கிற பெயர் அந்த குழந்தைக்கு வருகிறது. இப்ப அந்த குழந்தை வளர்கிறது, நல்லா படிக்கிறது, கடவுளுடைய ஞானத்திலும் அறிவிலும் தன்னுடைய தாழ்ச்சியிலும் ஒழுக்கத்திலும் அந்த குழந்தை சிறந்து விளங்குது. இப்ப அந்த பொனவெந்தூர் பிரான்சிஸ்கன் சபையில சேர்றாரு, குருவாகிறாரு, நல்ல துறவியா இருக்கிறாரு, ஞானத்தோடு இருக்கிறார். இப்ப அந்த சபையிலேயே ஒரு பிரச்சனை வருது. ஏறக்குறைய அந்த சபை ரெண்டா பிரிகிற அளவுக்கு நடக்குது. ஒரு பிரிவினர் சொல்றாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம ஏழ்மையை வாழணும், ரொம்ப ஏழையா இருக்கணும், ஏழ்மையோட இருக்கணும். இன்னொரு குழு சொல்றாங்க இந்த ரியல் ரிலிஜியஸ் லைஃப், உண்மையான துறவற வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத உருவாக்கி அதை சரியா கட்டமைச்சு அந்த சபையை கொண்டு போகணும். ஆக ரெண்டு பேரும் நல்லதுதான் சொல்றாங்க, ஆனா தனித்தனியான சொல்றாங்க. இப்ப இவர்களுக்குள் நிறைய மாறுபாடும் போராட்டமும் வருகிற பொழுது தன்னுடைய இறையியல் ஞானத்தாலும் இறைவனின் ஆசிராலும் திருச்சபையின் மீதான கீழ்ப்படிதலாலும் புனித பிரான்சிஸ் உருவாக்கிய அந்த சபையின் அடிநாதத்தையும் ஒன்றாக சேர்த்து பிரிந்து நின்ற குழுக்களை ஒன்றாக்கியவர் பொனவெந்தூர். அதனால தான் பிரான்சிஸ்கன் சபையுடைய ஏறக்குறை 2வது நிறுவனர் அப்படின்னு அவரை சொல்றாங்க. ஏன்னா கொண்டு சேர்த்ததுனால. இவர் எவ்வளவு தூரம் ஞானியா இருந்தாருன்னா, புனித தாமஸ் அக்குவினாஸ், போன வாரம் கூட பார்த்தோம், அவரே பெரிய ஞானி. தாமஸ் அக்குவினாஸ் பொனவெந்தூர் பார்த்து கேட்கிறாரு, பொனவெந்தூர் நீ இவ்வளவு ஞானத்தோடு சிந்திக்கிறியே, நீ இவ்வளவு ஞானத்தோடு செயல்படுறியே, இந்த ஞானம் உனக்கு எங்க இருந்து கிடைக்குது? பொனவெந்தூர் ரொம்ப தாழ்ச்சியோடு சொன்னாரு, பாடுபட்ட சிறுவத்தை காட்டி அந்த சிலுவையிலிருந்து தான் எனக்கு ஞானம் கிடைக்கிறது என்று சொன்னார். பவுலோடையர் சொல்கிறாரே, நம்பாதவர்களுக்கு சிலுவை ஒரு மடமை, ஆனால் நம்புகிற நமக்கு அதுதான் மீட்பு என்று சொன்னாரே. பொனவெந்தூர் அதைத்தான் சொல்கிறார், சிலுவையிலிருந்தே எனக்கு ஞானம் கிடைத்தது. இயேசு ஆண்டவர் தன் இதயத்தை மார்கரெட் மேரி அலங்காக்கு திறந்து காட்டுவதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வாழ்ந்தவர் பொனவெந்தூர்.
ஆனால் தன்னுடைய எழுத்துக்களாலும் ஜெபத்தாலும் தன்னுடைய வாழ்வாலும் திருஹ்ருதய ஆண்டவருடைய அந்த பக்திக்கான ஆன்மீக அடித்தளத்தையும் இறையியல் அடித்தளத்தையும் அவர் அமைத்து கொடுத்திருக்கிறார். என்ன அவெல்லாம் செஞ்சிருக்கிறார்? ரொம்ப அழகா கேட்கிறாரு, கடவுளுடைய அதி உன்னதமான அன்பு என்ன? கேள்வி எல்லாம் கவனிங்க. கடவுளுடைய அதி உன்னதமான அன்பு என்ன? அவர் அழகா சொல்றாரு, குத்தி திறக்கப்பட்ட இயேசுடைய விழாவை கண்டு தியானிக்க உங்களையே என்னையே அழைக்கிறாரே, அந்த அழைப்பே அதி உன்னத அன்பை வெளிப்படுத்துகிறது. கடவுள் நம்ம அழைக்காம போயிருக்கலாம், ஆனா அழைக்கிறாரு. அழைத்து தன் மகனுடைய விழாவை தியானி என்று அழைக்கிறார். அந்த பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரே, அதுதான் அதி உன்னத அன்பு என்று சொல்கிறார். அந்த அழைப்பே அதி உன்னத அன்பு என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இயேசுடைய விழாவின் காயம் இருக்க வேண்டும். எனவேதான் அடுத்த ஒரு இடத்திலே புனவந்துரார் சொல்லுகிறார், கல்வாரியிலே குத்தி திறக்கப்பட்ட அந்த விழா, அந்த காட்சி என்பது ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல. ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்தது, கல்வாரியில் நடந்தது, மதியம் 3 மணிக்கு நடந்தது, அது வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல. வேற என்ன? விழா குத்தி திறக்கப்பட்ட பொழுது நம்முடைய மீட்புக்கான விலை அங்கே வெளிப்பட்டது அப்படிங்கிறார். நம்ம எல்லாரும் பாவிகள், நாம் தவறு செய்கிறோம், தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்கிறோம். ஆனால் நம்முடைய பாவத்திற்கான மீட்பு எப்படி கிடைக்கும்? அந்த மீட்புக்கான விலை என்ன? குத்தி திறக்கப்பட்ட விழாவில் அது வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டது? இரத்தமும் தண்ணீருமாக வெளிப்பட்டது. அந்த விழா திறக்கப்பட்டு இரத்தமும் தண்ணீரும் வடிந்ததே, அதுதான் நம் மீட்புக்கான விலை என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, வாழ்வின் மரம் என்ற புத்தகத்திலே புனவந்தூர் எழுதுகிறார், அந்த இரத்தமும் தண்ணீரும் வடிந்தது ஏதோ அன்புக்கான சடங்கு, ஒரு அடையாளம் இல்லை. மாறாக இன்றளவும் தினந்தோறும் திருச்சபையை வழிநடத்தக்கூடிய, திருச்சபை பெற்றுக்கொள்ளக்கூடிய புனிதத்தின் ஊற்று அது. இறைவனுடைய அன்பை அந்த புனிதத்தின் ஊற்றில் இருந்து நற்கருணையாகவும் திருமுழுக்காகவும் திருச்சபை பெற்றுக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அந்த காயத்தையும் காயத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த மீட்பின் விலையையும் புனவந்துரார் கொண்டாடுகிறார். இதையே திருச்சபையின் அதிகாரப்பூர்வமான ஜெப புத்தகத்திலும் திருச்சபை அங்கீகரித்திருக்கிறது. இவர் காயத்தை பற்றி தியானித்த புனவந்தூர் சொல்லுகிறார், அந்த காயம் என்பது ஒரு கதவு. நீங்கள் அந்த காயத்தை தியானிக்கும் பொழுது அதன் வழியாக இயேசுவின் இதயத்தை தியானிக்கிறீர்கள். காயத்தின் வழியாக உள்ளே இருக்கிற இயேசுவின் இதயத்தை தியானிக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, இதயத்துக்குள் வாருங்கள். அந்த இனிமை மிகுந்த இதயத்துக்குள் வந்த பிறகு அவ்வளவு எளிதில் நீங்கள் போய்விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் போய்விடக்கூடாது? அதையும் அவரே சொல்லுகிறார். நற்செய்தியிலே இயேசு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். விலை உயர்ந்த முத்தை ஒரு வணிகர் பார்த்த பிறகு தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் விட்டு அந்த முத்தை பெற்றுக்கொள்கிறாரே, அதே போல இயேசுடைய உடலுக்குள் விலை மதிப்பில்லாத முத்தாகிய இதயம் இருக்கிறது. நீங்கள் இதயத்துக்குள் வந்த பிறகு அந்த விலை மதிப்பில்லாத இதயத்தை விட்டு வெளியே போய்விடாதீர்கள், இயேசுவின் இதயத்துக்குள்ளே இருங்கள். அவ்வளவு அழகாக அழைக்கிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், நமக்காக இவ்வளவு கொடூரமாக காயப்பட்ட இதயத்தை விட்டு யாராவது போவார்களா? யாராவது நேசிக்காமல் இருப்பார்களா? நம்மை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிற அந்த இதயத்தை யாராவது அன்பு செய்யாமல் இருப்பார்களா என்று கேட்கிறார். அவர் இதயத்தை நோக்கி ஜெபிக்கிறார். இதயமே, இயேசுவின் திரு இருதயமே, என்னை உம்மோடு உமது இதயத்துக்குள் சேர்த்துக் கொள்ளும். ஏன்? கண்ணால் காணக்கூடிய அந்த காயத்தின் வழியாக கண்ணால் காண முடியாத உமது அன்பை நான் உள்ளே பார்க்கிறேன். எனவே உமது திரு இருதயத்துக்குள் என்னை அழைத்துக் கொள்ளும் என்று அழைக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் திரு இருதய ஆண்டவராக காட்சி கொடுத்த பொழுது இதயத்திற்குள் வந்து எனது இதயத்தை நேசி என்று அழைத்தார். அவருடைய இதயம் போல் நமது இதயம் மாற வேண்டும் என சொன்னார். புனவந்துராரும் சொல்லுகிறார், அந்த காயத்தை நேசியுங்கள், காயத்தின் வழியாக இதயத்தை பாருங்கள், இதயத்திற்குள் சென்ற பிறகு அங்கேயே இருங்கள், வெளியே வந்து விடாதீர்கள். ஏனென்றால் அது விலை மதிப்பில்லாத முத்து. நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபியுங்கள், ஆண்டவரே என்னை உள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள், கண்ணால் காண முடியாத அன்பை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். எனவே தொடர்ந்து ஜெபிப்போம். காயத்தின் வழியாக இதயத்தை அறிவோம், இதயத்தின் வழியாக ஆசீரை பெறுவோம். எனவே இந்த நாளும் இனி வரும் நாளும் நீங்க நலமோடு மகிழ்ந்திருக்க திரு இருதய ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. May God bless you.
உடனிருக்கும் நல்லாயனே. அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன், மனமுருகித் தேடுகிறேன்.